நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். சனியின் சுபத்துவ பாபத்துவ வீடியோக்களுடைய இன்னொரு தொடர்ச்சியாக செவ்வாயிலேயே இதை போட்டிருக்கணும். ஆனால் நம்ம அதை சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளில் நான் புதிதாக ஒன்றை சொல்லுகிறேன் இல்லையா, சனி பாவக்கிரகங்களின் சூட்சும வலு. அப்போ அதை சனியின் வீடியோக்களில் போடுறது கொஞ்சம் பொருத்தமாகவே இருக்கும். சனி எப்பொழுது சூட்சும வலுவை அடைகிறார் அப்படிங்கிற சில தன்மைகளில் நிறைய பேருக்கு நான் எழுத்துக்களில் எழுதியிருக்கிறேன், வீடியோக்களில் இது வரைக்கும் முழுமையாக பேசலை. அங்கெங்கே ஒரு 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 சில விஷயங்களாக அங்கெங்கே தெளிச்சது மாதிரியான சில நிலைகளை மட்டும்தான் சொல்லியிருக்கிறேனே தவிர முழுமையாக சனியின் சூட்சும வலுவை பற்றி ஒரு இடத்துல விளக்கி பேசியதாக எனக்கு நினைவில்லை. ஆக இந்த வீடியோவில் சனி எப்பொழுது முழுமையான சூட்சும வலு அப்படிங்கிறத எதை அவர் சூட்சும வலுன்னு சொல்கிறாரு அப்படின்றத பற்றின குழப்பங்கள்லாம் சில பேருக்கு இருக்கிறது. ஆக இந்த வீடியோவில் சனியின் சுபத்துவம் பாவத்துவம், சனி மற்றும் செவ்வாயின் இரண்டு கிரகங்களுக்கு மட்டும்தான் சூட்சும வலுன்றது. சனி செவ்வாய் இந்த இரண்டு பாவ கிரகங்களுக்கு மட்டும்தான் பரம்பொருள் கொடுத்த ஒரு அமைப்பு. ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு மறைவான விஷயம். இதுவரைக்கும் மற்ற ஜோதிடர்கள் புரிந்து கொண்டார்களா புரிந்து கொள்ளலையா அப்படிங்கிறதே எனக்கு தெரியாத ஒரு விஷயம். எனக்கு பரம்பொருள் தெரிய அனுமதித்திருக்கிறது அப்படின்றத தான் சொல்லுவேன். சரி, ஏன் இந்த நிலைமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை ஒரு சில விஷயங்களாக சொல்லியிருக்கிறேன். சூட்சும வலுன்றதுடைய ஆரம்ப அடிப்படை நிலை என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, பாவகிரகங்கள் நேரடியாக வலுப்பெறக்கூடாது, அவைகள் மறைந்திருக்க வேண்டும். அவைகள் மறைந்து நேரடியாக வலுவிழந்து மறைமுகமாக பலம் பெறுவது சூட்சும வலு அப்படிங்கிற ஒரு நிலையை சொல்லுகிறேன். இந்த சூட்சும வலுவுடைய இந்த அமைப்புகளை இப்போது பார்க்கலாம், விரிவான நிலைகளை. சரி, இது எப்படி சொல்றீங்க? பாவகிரகங்கள் ராஜ யோகாதிபதியாக வரும் பொழுது அந்த லக்னங்களுக்கு மறைவிடங்களில் தான் நேர்வலு அடைகிறார்கள், ஆட்சி உச்சத்தை அடைகிறார்கள் அப்படிங்கிறது. அதுதான் பெரும்பாலும் யோசிக்க வைத்த ஒரு விஷயம். இப்படியா நீ இல்லாத ஒன்று சொல்கிற? மூல நூல்களில் சூட்சும வலுன்ற ஒன்று இல்லவே இல்லை. இதுவரைக்கும் வேத ஜோதிட உலகத்தில் இந்த மாதிரியான வார்த்தைகள், சுபத்துவம் என்பதை வேறு வகையில் சொல்லப்படுகிறது. சுபத்துவம் சுபர் சேர்க்கை, சுபத்துவம் பாவத்துவம் என்பது ஏற்கனவே வேத ஜோதிடத்தின் ஒரு பகுதியாக இதுவரைக்கும் அறியப்படாத ஒரு விஷயங்களின் அமைப்பில் நான் சொல்லுகின்ற ஒரு நீட்சி, அதை கொஞ்சம் நீட்டி சொல்கிறேன். அதாவது சுபர் சேர்க்கை, சுபர் பார்வை, இவைகள் நான் சுபத்துவத்தை அதை விட மேலே ஒரு விஷயமா சொல்கிறேன். ஆனால் சூட்சும வலுன்றது எந்த விதமான மூல நூல்களையும் வேதிக் அஸ்ட்ராலஜிலையும் இல்லவே இல்லை. சரி, எப்படின்னு இதை சொல்கிறேன்? ஒரு விஷயத்தை பற்றிய ஆழமான சிந்தனைகளில் இருக்கும் பொழுது, அது பற்றிய ஆய்வுகளில் இருக்கும்போது சில விஷயங்கள் நமக்கு பொட்டில் அடித்தார் போல சில நிலைகள் பரம்பொருளால் தெரிய அனுமதிக்கப்படுகின்றன அப்படின்றதான் உண்மை. சரி, பாவகிரகங்கள் ராஜ யோகாதிபதியாக வரக்கூடிய சில லக்கணங்களை பார்த்துக்கிட்டிங்கன்னா, ரிஷப லக்கணம் சனி அவர் தான் ராஜயோகாதிபதியாகி 9-10 கூடியவர். சிம்ம லக்கணம் அவர் தான் செவ்வாய்க்கு அடுத்த செவ்வாய்க்கு ராஜயோகாதிபதியாக 4-9 அதிபதியாக வரக்கூடிய லக்ன அமைப்பு. அப்போ இந்த இரண்டு ஸ்திர லக்னங்களுக்கு, ரெண்டுமே ஸ்திர லக்னம், இந்த இரண்டு ஸ்திர லக்னங்களுக்கும் பார்த்தீர்களே ஆனால் சர லக்னங்களுக்கு வேறு விதமான அமைப்பு, ஸ்திர லக்னங்களுக்கு வேறு விதமான அமைப்பு. இங்கே ரிஷபத்திற்கு ராஜ யோகாதிபதியாகிய சனி 6ஆம் இடத்தில் மறைந்துதான் உச்சமடைகிறார். அதை போலவே சிம்மத்திற்கு ராஜயோகாதிபதியாகிய சனி 6ஆம் இடத்தில் தான் மறைந்து உச்சமாகிறார். ஆக இந்த நிலைமை, இருவரும் ராஜயோகாதிபதிகள் ஏன் மறைந்து உச்சமாக வேண்டும் அப்படிங்கிறத உணர்ந்து கொண்டாலே இப்போது நான் சொல்ல இருக்கின்ற சூட்சும வலு அமைப்புகளை, அதாவது ஒரு பாவக்கிரகம் நல்ல விதமான தன்னுடைய ஆதிபத்திய காரக பலன்களை கொடுக்க வேண்டுமெனில் அது நேர்வலு அடைந்தால், ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் என்கின்ற ஒரு நேர்வலுவினை அடைந்தால் அது மறைந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் சூட்சும வலு. அப்படி நேர்வலு இல்லாமல் இருக்கும் பொழுது கேந்திர கோணங்கள் இருந்தால், இப்போ அதை படிப்படியாக பார்ப்போம், அது இயல்புக்கு மாறானது என்கின்ற ஒரு வக்ர நிலையை அடைந்திருக்கணும். ரெண்டாவது, திக்பலம் என்பதை நான் இப்போது அடிக்கடி உபயோகப்படுத்துகிறேன். என்னுடைய யூடியூப் வீடியோக்களுக்கு பிறகு
என்னுடைய சுபத்துவ பாபத்துவ சூட்சும ஒளி தத்துவத்திற்கு பிறகு திக்பலம் இப்பொழுது அதிகப்படியாக தொழில்முறை ஜோதிடர்களாக இருக்கட்டும், ஜோதிட ஆர்வலர்களாக இருக்கட்டும், நிறைய பேருக்கு இப்போ அது அறியப்படுகிறது. அது நிறைய பேர் இப்போ யூஸ் பண்ணுறீங்க. கண்டுகொள்ளப்படாமல் இருந்த திக்பலம். ஷட்பல வரிசைன்றது உண்மையிலேயே ஒரு கதைக்கு உதவாத ஒன்று. ஷட்பலம்ன்றது இதை சொல்றதுக்கு நான் வெட்கப்படலை. வேத ஜோதிடத்தில் நிறைய உள்ள முரண்பாடுகள், துல்லியமாக இல்லாத சில விஷயங்கள், அதை ஒரு பொது வீடியோவில் கூட சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். புதனின் சுபத்துவத்தினால் ஜோதிடராக இருக்கக்கூடிய பிறந்ததிலிருந்தே புதனின் எழுத்து ஜோதிடம் போன்ற இனங்களில் இருக்கக்கூடிய பிறந்தது முதலே ஜோதிடனாக இருக்கக்கூடிய எனக்கு ஷட்பல வரிசையில் புதன் 7வது கடைநிலை கிரகம் சுபத்துவ அமைப்பில். அதை மீறி தான் நான் அந்த சுபத்துவ விதியை சொல்லுகிறேன். இதுவும் யாரும் இதுவரைக்கும் சொல்லாத, எனக்கு பிறகு ஆய்வுகளுக்கு பிறகு தெளிவாக, இப்போவே ஆய்வுகளுக்கு பிறகு நிறைய பேர் ஒத்துக்கிறீங்க. நிறைய பேருக்கு அதை ஒத்துக்கிறதுனால தான் அவங்களும் காலத்தினால் அக்செப்ட் பண்ணப்படாத நிலைத்து உண்மை என்றைக்கும் நிலைத்திருக்கும், பொய் என்றைக்கும் நிலைத்திருக்காது. இந்த சுபத்துவ விதி உண்மைன்றதுனால இதுவும் வேத ஜோதிடத்தில் ஒரு அங்கமான ஒரு விதியாக்கப்படும். என்ன விதி? ஒருவருக்கு ஜாதகப்படி எந்த கிரகம் அதிக சுபத்துவமான கிரகமோ அந்த கிரகத்தின் எண்ணங்களும் தொழிலும் அமையும். அப்படி அமையலை, அந்த இளம் வயதில் ஒரு அவயோக திசையில் அப்படி இப்படி இதில் மாறி வேறு மாதிரியான தசாபுக்தி அமைப்புகளுக்கு சொல்கிறேன். அதை பற்றின சில வீடியோக்களும் போடுவோம். சரி, இப்போ சப்ஜெக்ட் சூட்சும வலு பற்றி தானே. ஆக இந்த நிலையில், அதாவது சூட்சும வலு சுபத்துவம் ஷட்பல வரிசையில் 2வதாக சொல்லப்பட்டது திக்பலம், ஸ்தான பலம், திக்பலம், திருக்பலம், கால அயன சேஷ்ட பலங்கள். இதுதான் 6 விதமான பலன்கள். இந்த 6 விதமான பலம்ல காலபலம், அயனபலம், சேஷ்ட பலம்ன்றது அப்படி ஒன்றும் பெரிய பொதுவான பலன்கள். ஆனால் துல்லியமான பலன்கள் ஷட்பல வரிசையில் ஸ்தான பலம் என்று சொல்லப்படக்கூடிய ஆட்சி, உச்சம், மூல, திரிகோணம், நட்பு, பகை, நீசம். திக்பலம் என்பது கிரகங்கள் திசைகளில் திக்குகளில் நிற்கக்கூடிய கேந்திரங்களில் நிற்பதால் 1, 4, 7 கேந்திரங்களில் 7 கிரகங்களும் நிற்பதால் வருகின்ற திக்பலம் 2வதாக சொல்லப்பட்டிருக்கிறது. 3வதாக திருக்பலம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கிரகத்திற்கு கிடைக்கக்கூடிய சுபர் பார்வை, அசுப பார்வை பலம். அதனுடைய ஆதிபத்திய காரகத்துவங்களை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை மிக்க பாவருடைய பார்வை, சுபருடைய பார்வை என்கின்ற திருக்பலம், திருஷ்டி பலம். இந்த 3 தான் ரொம்ப முக்கியம். இதில் அறியப்படாத பலமாக என்னுடைய எழுத்துக்களுக்கு, என்னுடைய வீடியோக்களுக்கு பிறகு இது சொல்றதுக்கே கொஞ்சம் தயக்கமாக இருக்கு, ஹெட்வெயிட்டாக சொல்கிறோமான்ட்டு. என்னுடைய சுபத்துவ அந்த திக்பல அமைப்புகளுக்கு பிறகுதான் இன்றைக்கு ஒரு திக்பலத்தை பற்றிய ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கிறது. அதுதான் உண்மையும் கூட. என்னுடைய எழுத்துக்கள் என்னுடையது. ஏன்னா பாபகிரகங்களுக்கு மட்டுமே சொல்லப்பட்டது திக்பலம். நேரடியாக பாபகிரகங்கள் ஆட்சி உச்சத்தை அடைய வேண்டாம். ஆட்சிக்கு நிகரான ஒரு இடத்துல அது திக்பலமாக இருந்தால் மிகப்பெரிய நல்ல மேன்மையை செய்யும். திக்பலம் உள்ள கிரகங்கள் காரகத்துவ அமைப்புகளை வலுவாக செய்யும். பழைய நூல்களில் ஏராளமான நூல்கள் குப்பைகள், அதுதான் உண்மை. அந்தந்த காலகட்டத்தில் நானும் ஜோதிடராக இருந்தேன் அப்படிங்கிறதுக்காக எழுதி வைக்கப்பட்ட அரைகுறை விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு புலிப்பாணி பாடல்கள்ன்ற நிலைமையில மொத்தமாக படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். தன்னுடைய பெயரை சொல்ல திராணியற்ற ஒரு ஜோதிடர் ஏதோ ஒரு நிலைமையில 5 மஞ்சு கிஞ்சுன்னு எழுதி வச்சுக்கிட்டு போன சில விஷயங்கள். நவீன காலத்திற்கேற்ப ஜோதிடம் செதுக்கப்பட வேண்டும், வடிக்கப்பட வேண்டும். உண்மையிலேயே அடிப்படையிலிருந்து ஒரு நூல் எழுத வேண்டும் என்கின்ற ஆசை கூட எனக்கு இருக்கு. இதுதான் சூரியன், இதுதான் சந்திரன்ட்டு கிட்டத்தட்ட இந்த ஜாதக அலங்காரம் போன்ற சில விஷயங்கள்ல ஒருவர் ஒட்டுமொத்தமாக ஒரே நூலில் ஜோதிடத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற தன்மையில கூட ஒரு ஜோதிட நூலை பரம்பொருள் அனுமதித்தால், வயதும் நேரமும் இன்னும் ஆயுள் நீட்டிப்பும் இருந்தால், நிச்சயமாக ஒரு நிலையில வேறு எந்தவித புத்தகத்தையும் படித்து திசை மாறி போகாமல் உண்மையான ஜோதிடம் என்பது ஒரு சுபத்துவ சூட்சும வலு தத்துவத்தோடு இதுதான். இந்த நூலை படிச்சீங்கனாலே மற்ற குப்பைகளை எல்லாம் ஒதுக்கி விட்டு விடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட இருக்கு. பார்ப்போம், பரம்பொருள் அனுமதிக்கு தான் பார்ப்போம். சரி, அப்ப இந்த திக்பலம் என்பது இதுவரைக்கும் மூல நூல்களில் சொல்லப்படாத, வேத ஜோதிடத்தில் எந்த விதத்திலும் சொல்லப்படாத ஒன்று. அதனால இந்த சூட்சும வலுன்றதை இப்ப தெளிவா சொல்றேன். அதாவது திக்பலம்னு சொல்றேன், சூட்சும வலு. இப்போது திரையில் முதலில் ஒரு கட்டம் வருகிறது. சனி, இதை செவ்வாயின்னு கூட நீங்க எடுத்துக்கலாம். பாவக்கிரகங்களுக்கு ஒட்டுமொத்தமானது செவ்வாயின் வீடியோல போட்டிருக்கணும், செவ்வாயின் வீடியோல போடல, சனியின் வீடியோல போட்டுருவோம். சனியின் சூட்சும வலு முதல் கட்டம் வந்துவிட்டது.
இங்கே துலா லக்னத்தை குறிப்பிட்டிருக்கிறேன். 7ஆம் இடத்துல சனி நீச்சமாக இருக்கிறார். எந்த ஒரு நிலையிலும் இதில் ஏன் இந்த நிலைமைகளில் சூரியனை நான் பக்கத்தில் போட்டிருக்கிறேன்றது உங்களுக்கும் தெரியும். ஏன் இந்த நிலைமையில் துலா லக்னம் சூரியன் சனிக்கு அருகில் இருக்கும்போது வக்ரமின்றி இருப்பார். இந்த நிலையில முதலில் வந்திருக்கின்ற சனியின் சூட்சும வீடு கட்டத்தில் துலா லக்னம் சனி 7ஆம் இடத்தில் நீச்சமாக இருக்கிறார். இது துலாம் லக்னத்திற்கு மட்டுமே வரக்கூடிய ஒரு நிலை. இதனை எடுத்து அவர் வேறு விதமான அமைப்புகளில் முழுக்க வலிமை இழக்கிறது நீங்க இடத்திற்கு தகுந்தாற்போல புரிஞ்சுக்கணும். அப்ப இங்கே வக்ரமின்றி நீச்சனாக தன்னுடைய முழு தீய கதிர்களை வடிகட்டப்பட்டு ஸ்தான பலத்தை முற்றிலுமாக இழந்திருக்கிறார். ஸ்தான பலத்தை முற்றிலுமாக இழந்திருக்கின்ற இந்த சனி திக்பலத்தை அடைந்திருக்கிறார் 7ஆம் இடத்துல துலாம் லக்னம் என்பதால். திக்பலம் லக்னத்திற்கு மட்டுமே, ராசிக்கு இல்லை. ஆக இந்த அமைப்பில் லக்னத்திற்கு 7ஆம் இடத்தில் நீச்ச நிலையை அடைந்திருக்கின்ற தன்னுடைய தொல்லை தருகின்ற தீய கதிர்களை இழந்து வடிகட்டப்பட்டிருக்கின்ற இந்த சனி 7ஆம் இடத்தில் ஸ்தான பலத்தை இழந்து திக்பலமாக இருப்பது சூட்சுமவல். 7ஆம் இடத்துல சனி இருக்கிறது சூட்சுமவல். இதை பொதுவாக புரிஞ்சுக்கலாம். எப்பொழுது பாவ கிரகங்கள் திக்பலமாக இருக்கிறதோ அது முதன்மை சூட்சுமவல். ஆனால் இங்கே அவர் ஆட்சி உச்சமாக இருக்கக்கூடாது, ஸ்தான பலத்தை இழந்திருக்க வேண்டும். இதுதான் சூட்சுமவலுடைய முதல் விதி. எனக்கு பரம்பொருள் தெரிய அனுமதித்தது. ஆட்சி உச்சமாக அவர் இருக்கக்கூடாது. ஆட்சி உச்சமாக இல்லாமல் வக்ர நிலையில் இல்லாமல், வக்ரமா இருந்துட்டார்னா இயல்புக்கு மாறான நிலைமை என்பதை நீச்சத்திற்கு எதிர்நிலையாக வந்துவிடும். ஆனால் உச்சம்னு சொல்ல மாட்டேன். ஆக இயல்புக்கு மாறான நிலையில் இல்லாமல் சூரியனுக்கு முதல் 4 கட்டங்களுக்குள் இருக்கக்கூடிய இந்த சனி சூட்சும வலுவின் முதல் நிலையாக திக்பலத்தோடு இருக்கிறார். ஆகவே 7இல் எங்கெல்லாம் இயல்பு நிலை இல்லாமல் வேறு ஒரு நிலையில சனி இருக்கிறார். அப்படிதான் நீங்க புரிஞ்சுக்கணும். 7ல் சனி வக்கரமா இருந்தா கூட சில நேரத்தில் அவர் அந்த அமைப்பிற்கு ஏற்றார் கூட எங்கே இருக்கிறார்ன்றதை பார்த்துக்கணும். சனி திக்பலமாக இருப்பது முதல் நிலை சூட்சுமவலு. அவர் இங்கே ஸ்தான பலத்தை இழந்திருப்பது கூடுதலான நன்மைகள். மாறாக இவர் இங்கே சுபத்துவமாக இருக்கணும். இங்க திக்பலத்தை இழந்துட்டார். என்ன பண்ண போறாரு? உடல் உழைப்பு இல்லாத ஒரு நிலைமையை கொடுக்க போறார். ஆனா ஆதிபத்தியத்தை இழந்துருவார். ஆகவே இங்கே அவர் சுபத்துவமான இன்னும் கொஞ்சம் கூடுதலான நன்மையை செய்வார். முதல்ல சூட்சும வலுவை பத்தி மட்டும் புரிஞ்சுக்கங்க, மற்றதெல்லாம் நான் நிறைய ஏற்கனவே விளக்கியிருக்கிறேன். ஆக இந்த அமைப்புல சூட்சும வலு என்பது பாவகிரகங்கள் திக்பலத்தை அடைந்திருப்பது. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். 2வது நிலை கட்டம் இப்பொழுது வந்திருக்கிறது. இப்பொழுது 2வது நிலை கட்டம் வந்திருக்கிறது. இங்கே 4 சர லக்னங்கள் காட்டப்பட்டிருக்கின்றன. இப்போது 2வது லக்னம் பார்த்துட்டீங்க. 4 சர லக்னங்கள் காட்டப்பட்டிருக்கின்றன. அதாவது மேஷ லக்னம், கடக லக்னம், மகர லக்னம், துலா லக்னம், 4ம் சர லக்னங்கள். சனி துலாத்தில் உச்சமாக வக்ரமாக இருக்கிறார். சனி துலாத்தில் உச்சமாக வக்ரமாக இருக்கிறார். இங்கே சனியின் சூட்சும வலு 2வது நிலை இப்போது காட்டப்படுகிறது. சனியின் சூட்சும வலு 2வது நிலை என்னவென்றால், உச்சமாக இருக்கும் பொழுது அவர் கேந்திரங்களில், கேந்திர கோணங்களில் அவர் ஆட்சி உச்சமாகக்கூடாது. இன்னொரு விதி, பாவர்கள் கேந்திரங்களிலும் சுவர்கள் கோணங்களில் இருக்க வேண்டும் என்பது ஒரு விதி. அப்பதான் அவங்க நல்ல பலனை தருவாங்க. ஆக இங்கே நான் காட்டியிருக்கின்ற ஒரு நிலையில சனி மேஷ லக்னத்திற்கு 7லும், கடக லக்னத்திற்கு 4லும், மகர லக்னத்திற்கு 10லும், துலாம் லக்னத்திற்கு லக்னத்திலும் இருக்கிறார். இந்த கேந்திரங்களில் உச்சம் அடைந்தால் சனி வக்ரம் அடைய வேணும். அது ஒரு சூட்சும வலு. உச்ச நிலையில் கேந்திர கோணங்களில் இருக்கக்கூடிய சனி வக்ரம் அடைவது சூட்சும வலு. இயல்புக்கு மாறான விஷயத்தை செய்வார். சனி உச்சம் அடைகிறது கேந்திர கோணங்கள் நல்லதே இல்லை. எந்த இடத்துலையும் சனி வலுப்பெறக்கூடாது. எந்த இடத்துலையும் சனி வலுப்பெற்றால் ஆதிபத்தியம் கொடுத்து காரகம் கெடும். ஆதிபத்தியத்தை கொடுப்பார், அவருடைய உடல் உழைப்பு காரகங்களை கொடுப்பார். இது கொஞ்சம் குழப்பமான சப்ஜெக்ட். எனக்கே புரியறதுக்கு 10-15 வருஷம் ஆச்சு. 10-15 நிமிஷத்துல உங்களுக்கு புரிஞ்சிடாது.
இது கொஞ்சம் குழப்பமான சப்ஜெக்ட். மெதுவாக நிதானமாக இதை புரிந்து கொள்ள பாருங்கள். ஜோதிடம் மகா பெரிய சமுத்திரம். என்னடா இருந்தாலும் இப்படிலாம் சொல்றாருன்னு தோணும். ஆனாலும் புரிந்து கொண்டதற்கு பிறகு குற்ற உணர்ச்சி வரும். அந்தாலும் அன்னைக்கே சொன்னானே புரிஞ்சுக்கலையே நம்ம அப்படின்ற மாதிரி குற்ற உணர்ச்சி வரும். இதை தெளிவாக புரிந்து கொண்டால் போறோம். ஆனா என்ன அளவுக்கு ஆழமா நீங்க புரிஞ்சுக்கணும். சனி கேந்திர கோணங்களில் உச்சமடைந்தால் நிச்சயமாக வக்ரமடைய வேண்டும். அப்படி வக்ரமடைவது சூட்சும உலகம். வக்ரமடைந்தால் உச்சமடைந்தால் அவருடைய ஆதிபத்தியங்களை சிறப்பாக கொடுத்து அவருடைய காரகத்துவங்களையும் கூடவே கொடுப்பார். அவருடைய காரகத்துவங்கள் அனைத்தும் துன்பமயமானது. உடல் உழைப்பு, எந்த இடத்துல உட்கார்றாரோ உடல் உழைப்பு, நயவஞ்சகம், திருட்டுத்தனம், முள்ளமாரித்தனம், கூலி வேலை செய்து பிழைக்கக்கூடிய திறமை, மூட்டை தூக்கக்கூடியது, எல்லா விதமான மனிதனுக்கு வேண்டாத விஷயங்கள், கடன், நோய், தூக்கம், எல்லா விதமான மனிதனுக்கு வேண்டாத ஒரு விஷயங்களை கொடுக்கக்கூடியவர் சனி. ஆகவே சனி வலுத்தால், உச்சமடைந்தால் அவர் மனிதனுக்கு என்ன தேவையில்லையோ முதல்ல கால நொண்டியாக்குவார். எத்தனையோ ஜாதகங்களை உதாரணமாக காட்ட முடியும். இயம்பி தலைக்கு பேரிச்சம்பளம் என்று சைக்கிளில், அந்த சைக்கிளில் கூட காத்து இருக்காது உச்ச சனி திசையில். துலாம் லக்னமாக இருக்கட்டும், மகர லக்னம், லக்னத்தில் சனி 10ல் உச்சம், வக்ரமின்றி உச்சம். மகர லக்னம் இப்போ மேலே காட்டப்பட்டிருக்கின்ற திசை அமைப்பு. மகர லக்னம், லக்னத்தில் 10ல் உச்சம். என்னுடைய உறவினர், என்னுடைய அப்பா, என்னுடைய சித்தப்பா, தொழில்முறை ஜோதிடர்கள், என்னுடைய அப்பா சித்தப்பாலாம் ஊரில் இருக்கிற அத்தனை ஜோசியர்களும் என்னுடைய சிறு வயதில் மகர லக்னத்துக்கு உனக்கு நம்ம சனி தசை வரப்போகுது, குருதசை முடிய போகிறது, குருதசையில் நல்லா இருக்கிறார், குருதசை முடிய போகிறது, குருதசையில் நல்லா இருக்கின்ற என்னுடைய உறவினர் மகர லக்னம், மகர லக்னத்திற்கு சனி தசை வரப்போகிறது. எங்கள் அப்பாவும் என்னுடைய சித்தப்பாவும் ஊரில் இருக்கிற அத்தனை ஜோதிடர்களும், அவர் கொஞ்சம் ஜோசிய பைத்தியம், எல்லாம் தேடித்தை உனக்கு என்னப்பா கோடீஸ்வரன் ஆக போகிறேன் அப்படின்னு மகர லக்ன சனிக்கு பலம் சொல்கிறார்கள். சார பலன் கூட மிகவும் பெரிய நல்ல அமைப்பில் இருக்கிறார். சார அமைப்புகள் கூட இங்கே ஒன்றும் கெட்டு போயிடல. சாரம் கொடுத்தவரும் நன்றாக இருக்கிறார். எல்லாம் நல்லா தான் இருக்கு. நான் அன்றைக்கு மிக மிக இளம் வயது, மிக மிக, ஏன்னா என்னுடைய ஆரம்பங்கள் என்னுடைய உறவினர்களுக்கு பலன் சொல்றதா தான் அமைஞ்சது. என்னுடைய ஆரம்பங்கள் என்னுடைய உறவினர்களுக்கு, என்னுடைய மாமா அன்றைக்கு மிகப்பெரிய ஒரு நம்பர் 1 ஜோதிடராக இருந்தவருடன் கூட்டு போயிட்டு என்ன சொன்னதெல்லாம் என்னுடைய குடும்பத்திலே ரொம்ப பெரிய ஃபேமஸ். என்னுடைய சர்க்கிளுக்குள்ளே, என்னுடைய குடும்ப வட்டங்களில் மிக இளம் வயதில் நான் சொன்ன பலன்கள்லாம் மிக மிக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறான், இதாக சொல்கிறான். இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த மகர லக்னம் என்னுடைய உறவினர் குருதசை வரைக்கும் நல்லா இருக்கிறாரு. சனி தசைக்கு எங்கள் அப்பா, என்னுடைய சித்தப்பா என்னுடைய பகுதியில் மிக பிரபலமான ஜோதிடர், என்னுடைய பகுதியில் தொழில்முறை ஜோதிடர். என்னுடைய தகப்பனார் ஓரளவுக்கு ஜோதிடர். ஊரில் இருக்கிற அத்தனை ஜோதிடரும் மகர லக்னத்துக்கு அந்த சனி உச்சம் கோடீஸ்வரனாவன்னு சொன்னாங்க. நான் இதே மாதிரி சொன்னேன், பழைய இரும்பு டப்பா கிப்பா. உண்மையில் கருணாக்கன்னு அடிக்கடி சொல்லுவாங்க. என்னுடைய உறவினர் சனி தசை புதன் பக்தியில் 3 வருஷத்தில் அப்படியே சுய பக்தியில் மெதுமெதுவாக வீழ்ச்சி அடைந்து இருந்த கடகண்ணியெல்லாம் இழந்து பழைய பித்தளைக்கு ஈயம் பித்தால பேரிச்சம்பளம்னு ஒரு சைக்கிளை தள்ளிக்கிட்டு போயிட்டு வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்தார் அவருடைய சனி திசையில். காலை நொண்டி ஆக்குவார். இவ்வளவும் சொன்னேன். நான் சொன்னது அவ்வளவும் நடந்தது என் உறவினருக்கு. அவங்கெல்லாம் என்னுடைய கொள்கை பரப்பு செயலாளராக மாறினாங்க இவங்கெல்லாம். இதில் ஒருத்தர் என்னுடைய மாமாவும் கூட, அவருக்கு வேறு ஒரு இது. இவங்கெல்லாம் என்னுடைய குடும்பத்தில் என்னை பற்றி பெருசாக பேசணுங்க. இவங்கெல்லாம் அப்படி சொல்லும் போது அந்த சின்னவன் இவன் சொன்னது அப்படியே நடக்குது அப்படின்ற மாதிரி. ஆக அப்போவே சில விஷயங்களை நான் உணர்ந்திருந்தேன். எங்கள் அப்பா கேட்பாரு, ஆனால் எங்கள் அப்பா வேற மாதிரி அதை முரண்படுவார். என்னுடைய சித்தப்பா வேற மாதிரி முரண்படுவார். நான் இதைத்தான் சொல்லுவேன், சனி உச்சமானா சனியின் குணங்களைத்தானே கொடுப்பார், ஏன் அதை மாற்றி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன் நான். ஆக இதை புரிஞ்சுக்கோங்க. இங்கே வந்திருக்கிற 2வது கட்ட நிலையில் சனி கேந்திர கோணங்களில் ஆட்சி உச்சத்தை அடைந்தால் வக்ரமடைந்து வலுவிழப்பது, இயல்புக்கு மாறான நிலையை அடைவது சூட்சும பலம். சரியா? அடுத்து 3வது நிலையாக இப்போ 3வது கட்டம் வருகிறது. இப்போ 3வது கட்டம், இங்கே 3 லக்னங்களை காட்டியிருக்கிறேன். இதில் 1 முரண்பட்ட தன்மை. என்ன இருந்தாலும் அந்த முரண்பட்ட விஷயங்கள் அங்கெங்கே வரும். ரிஷப லக்னம், விருச்சிக லக்னம். அதாவது இங்கே 2 ஸ்திர லக்னங்களும் ஒரு உபய லக்னத்தையும் சொல்லியிருக்கிறேன். இதில் சனி உச்சமாக இருக்கிறார். ரிஷப லக்னத்திற்கு 6ஆம் இடத்துல சனி மறைஞ்சு உச்சம் அடைவார், வக்ரமாகக்கூடாது. சனி உச்சமடைந்தால் மறைவு ஸ்தானங்களில் இருக்கணும், அதான் விதி.
இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இது ஒரு மூன்றாவது நிலை சூட்சும வலு. ஆக இங்கே மீன லக்னத்திற்கு சனி 8 மறைகிறார், ரிஷப லக்னத்திற்கு சனி 6 மறைகிறார், விருச்சிக லக்னத்திற்கு சனி 12 மறைகிறார். இந்த நிலையை நான் சூட்சும வலு என்று சொல்லுகிறேன். இதுல இந்த 8ஆம் இடத்துல சனி மறையும் போது 2ஆம் இடத்தை பார்ப்பார். இதுதான் ஒரு பெரிய கொடுமை. மீன லக்னத்திற்கு வாக்கு குடும்பத்தை கெடுப்பார். வக்ரம் அடைஞ்சால் சூப்பரா இன்னும் கூடுதலாக கெடுப்பார். வக்ரம் என்பது ஒரு வகையில பாவத்துவம். இதுவும் ஒரு வகையில புரிஞ்சு கொள்ள முடியாத சப்ஜெக்ட் தான். சனி 8 மறையும் பொழுது சனியுடைய பார்வை சர்வநாசம் இல்லையா? எந்தெந்த பார்வைகள் தான் எந்தெந்த பாவகங்களோடு அவர் பார்வை என்கின்ற அமைப்புல தொடர்பு கொள்கிறார் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒன்று. எந்தெந்த அமைப்புல பார்வை அமைப்புகள்ல இங்கே 8ஆம் இடத்துல சனி மறைந்திருக்கிறார். ஆனால் அவருடைய பார்வையின் பலனாக 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அங்கே கடுமையான கெடுபலன்களை செய்வார். ஆனாலும் சனி 6, 8, 12 உச்சமடைந்தால் 6, 8, 12 மறைந்திருப்பது சூட்சும வலு. இதை மட்டும் இப்போதைக்கு புரிஞ்சுக்கங்க. சனி உச்சமடைந்தால் 6, 8, 12 மறைந்திருப்பது சூட்சும வலு. அடுத்து என்னுடைய மிக சிறப்பான ஒரு விஷயம், அனைவரும் ஒத்துக்கொள்ளப்பட்ட, இதுவரைக்குமே எந்த ஒரு நிலையிலும் தவிர்க்க முடியாத ஒன்று, இதுவரைக்கும் யாருமே சொல்லாத ஒன்று, சனி கேதுவோடு சேர்ந்தால் சூட்சும வலு. இப்போது அந்த கட்டங்கள் வருகிறது. அதில் சும்மா போட்டுக்கிறோம். அதாவது சனியை ஒரு 6 நிலைகளில் போட்டிருக்கிறேன். என்ன போட்டிருக்கிறோம்? இப்போ சூட்சும வலுவில் 4வது கட்டம் வந்துவிட்டது. சூட்சும வலுவில் 4வது கட்டம், அதாவது 6 நிலைகளில் சனி நீச்சம் உச்சம், சனி நீச்சம் உச்சம். இவர் இங்கே வக்ரமாக இருந்தாலும் சரி, வக்ரமாக இல்லைனாலும் சரி, சனி வக்ரமின்றி நீச்ச நிலையில ஏதேனும் ஒரு நிலையில வக்ரமே இல்லாம கேதுவோடு சேர்ந்திருக்கிறது மிகப்பெரிய சூட்சும வலு. அவர் நீச்சமா இருக்கிறார், ஸ்தானபலத்தோடு இருக்கிறார். இங்கே 6 விதமான கட்டங்கள் வந்திருக்கின்றன. இது ஒரு உதாரணத்துக்கு தான். 12 கட்டங்களிலும் 12 நிலைகளிலும் 12 வீடுகளிலும் சனி வக்ரமின்றி, வக்ர நிலையின்றி கேதுவோடு சேர்ந்திருப்பது மிகச்சிறந்த சூட்சும வலு. கேதுவோடு அவர் 8 டிகிரிக்குள்ள இணையும் போது மிகப்பெரிய நல்ல பலன்களை கொடுப்பார். அங்கே சுபத்துவம் கூடிவிட்டால் ஆகா கொட்டுன்னு கொட்டுவார். சனி நவாம்சத்தில் கூட கேதுவோடு இணைந்திருப்பது ஒரு நிலையில் சூட்சும வலு. நல்லா பார்த்தீங்கன்னா சனி கேது இணைவு கொண்டவர்கள் நல்லா இருப்பாங்க. அங்கே சனி வக்ரமாக இல்லாமல் இருக்கிறது முதன்மை நிலை நல்லவர்களே. சனி கேதுவோடு எங்கேயும் 2ஆம் நிலை சூட்சும வலு வக்ரமா இருந்தால், முதல் நிலை இது அங்கே நீச்சமா இருக்கிறார், உச்சமா இருக்கிறார், எது வேணாலும் இருக்கிறார், கேதுவோடு சேர்ந்திருக்க வேண்டும். சனி கேதுவோடு சேர்ந்திருப்பது 12 கட்டங்களிலும் எந்த நிலையிலும் சூட்சும வலு. இங்கே ஒன்றை மிக முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டும். எதிரில் ராகு இருப்பார், இங்கே ராகு கேது இருந்தால் இங்கே எதிரில் ராகு இருப்பார். ஆனால் இந்த நிலையில் ராகுவோடு செவ்வாய் இணைந்து விட்டு அந்த செவ்வாய் சனியை பார்த்து விட்டால் அப்படியே சூட்சும வலு அடிபட்டு போய் பாபத்துவம் ஆயிடும். இதை மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கணும். சனி தனித்து செவ்வாயின் தொடர்பின்றி 12 வீடுகளில் வக்ரமாக இல்லாமல் தனித்தன்மையோடு நீச்சனாக எப்படி இருந்தாலும் அது மிகப்பெரிய சூட்சும வலு. சனி திசையில கெடுதல்கள் இருக்காது. வக்ரமாக இருந்தால் பலன்கள் குறையும், கெடுதல்கள் இருக்காது. சனி வக்ரமாக இருந்து கேதுவோடு சேர்ந்திருப்பதும் சூட்சும வலு அமைப்பு தான். ஆனால் இதற்கு விதிவிலக்கான ஒரு தன்மையை நான் புரிஞ்சிருக்கிறேன். சனியோடு செவ்வாய் இணைந்து சனிக்கு நேரெதிரே செவ்வாய் இருந்து 4ஆம் பார்வையாக அவர் பார்க்கும்போது கூட இவ்வளவு பெரிய பாவத்துவம் இல்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சனி 12 வீட்டில் வக்ரமாகவோ வக்ரமின்றியோ எந்த ஒரு நிலையிலுமோ, பகை நீச்சம் எந்த ஒரு நிலையிலுமோ வக்ரமின்றி இருந்து கேதுவோடு இணைந்திருப்பது மிகப்பெரிய சூட்சும வலு. இந்த சூட்சும வலுவின் பலன் சனி திசை கெடுதல்களை செய்ய மாட்டார். சனியின் இயல்பான கெடுபலன்கள் கண்டிப்பாக இருக்காது. சனியின் ஆன்மீகம், சனிக்கு கிடைக்கின்ற மற்ற தொடர்புகளின்படி இந்த சனி மேம்பட்ட நல்ல பலன்களை தசையில் செய்வார். உறுதியான ஒன்று உங்க ஜாதகத்தில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லா ஜாதகத்திலும் இதை நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். சனி வக்ரமாக இருந்து கேதுவோடு சேர்ந்திருக்கும் போது நற்பலன்கள் சற்று குறைவுபடும். அதே நேரத்தில் சனியோடு அங்கே செவ்வாய் இணைந்து அல்லது எதிரே செவ்வாய் இருந்தால் இந்த சூட்சும வலு அடிபட்டுவிடும். சனி செவ்வாய் கேது இணைந்திருக்கிறார்கள், இல்லை இங்கே சனியும் செவ்வாயும் பாவத்துவமாக இருக்கிறார்கள், சூட்சும வலு இங்கே இல்லை.
கூடுதலாக சொல்ல போனால் செவ்வாய் கேதுவும் பாவத்துவம் அடைந்திருக்கிறார். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஒரு பாயிண்டை மட்டும். சனி செவ்வாய் கேது இணைந்திருக்கிறார்கள். சனி செவ்வாய் சமசப்தமாக இருந்து அங்கே சனியோடு கேது இணைந்திருக்கிறார். இங்கேயும் இந்த சூட்சுமவல அடிபட்டு போய் பாவத்துவம் மட்டுமே சனிக்கும் செவ்வாய்க்கு இருக்கும். அதாவது சனியும் செவ்வாயும் தனித்தனியே கேதுவோடு இணைவது சூட்சுமவலு. இருவரின் அமைப்புகளை, அந்த சனி செவ்வாயின் அமைப்புகளை கேது மாற்றி தருவார். ஆனால் இருவரும் இணைந்தோ ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டோ இருக்கின்ற நிலைமையில கேது இணைவது சூட்சுமவலு அல்ல. இங்கே சனி செவ்வாய் மூவருமே சூட்சும வலுவை இழந்து பாவத்துவம் அடைகிறார்கள் அப்படிங்கிறதாங்க. இது ஒரு சுருக்கமான வீடியோவாக சொல்லிட்டேன். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஒரு கிளாரிட்டியை கொடுக்கும்னு நினைக்கிறேன் சூட்சும வலுவில். அடுத்து நாளைக்கு ராகுவை பற்றிய ஒரு விஷயங்களை பார்க்கலாம். ராகுவின் சுபத்துவத்தில் ஆரம்பித்து அதுக்கடுத்து பாவத்துவத்தை அமைப்பில் போகலாம். வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.